அமெரிக்கா கைவிட்டால் என்ன, ஐரோப்பிய யூனியன் இருக்கு. வேலையை முடிக்காமல் நாடு திரும்பாதே, பிரதமர் மோடியின் அதிரடி உத்தரவு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இப்போது தீவிரமாயிருக்கு. இந்த வருஷ இறுதிக்குள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகணும்னு டெல்லியிலிருந்து பிரசல்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் போயிருக்கு. அதுவும் எப்படி? முக்கிய பிரச்சனைகள் தீரும் வரைக்கும் நம்ம இந்திய பேச்சுவார்த்தை குழு அங்கேயே இருக்கணும்னு பிரதமர் மோடி டைரக்டா உத்தரவு போட்டுட்டாராம். ஏன் இவ்வளவு அவசரம்? சமீபத்துல அமெரிக்கா நம்ம பொருட்கள் மீது 50% சுங்கவரி போட்டது ஒரு காரணம். அமெரிக்கா இல்லைன்னா நமக்கு ஐரோப்பா இருக்குன்னு புது டெல்லி ஒரு மாற்று வழியை தேடுது. ஏன்னா ஐரோப்பிய யூனியன் நம்மளோட பெரிய வர்த்தக பங்குதாரர். ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வர்த்தகம். ஆனா இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் உற்பத்திக்கான விதிகள். ஒரு பொருள்ல எவ்வளவு சதவீதம் இந்தியால தயாரிக்கப்பட்டிருக்கணும்னு ஐரோப்பா கடுமையான விதிகள் கேக்குது. மூணாவது நாட்டு பொருட்கள் நம்ம வழியா சலுகை அனுபவிக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ரொம்ப கண்டிப்பா விதிகள் போட்டா நம்மளோட ஏற்றுமதி போட்டித்திறன் பாதிக்கப்படும்னு இந்தியா வாதிடுது. ஸ்காட்ச் விஸ்கி, ஐரிஷ் விஸ்கி உற்பத்தியாளர்கள் ஒரு பக்கம், வெளிநாட்டு மதுபானங்கள்ல இந்தியாவோட மூலப்பொருள் 5% தான் இருக்கணும்னு நம்ம நாட்டு பானத்துறை இன்னொரு பக்கம் சண்டையில இருக்காங்க. ஜவுளித்துறை மாதிரி பல நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இது நிறைவேறினால் சுங்க வரிகள் குறைந்து இந்தியா உலகத்தின் விரும்பத்தக்க உற்பத்தி மையமா மாறலாம். அதனாலதான் ஒப்பந்தம் மட்டும் நிறைவேறிவிட்டால் இந்தியாதான் நம்பர் 1 என்ற இலக்குடன் நம் பேச்சுவார்த்தை குழு இப்போது ஐரோப்பாவில் முகாமிட்டுள்ளது.